ஒரு முறை நானும் உஷா செக்கப் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். செக்கப் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது என் என்ஜின் வந்து சீஸ் ஆயிடுச்சு. ஆயில் இல்லாததுனால சீஸ் ஆயிடுச்சு. சீஸ் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்னா அவ்வளோதான், என்ஜின் காலி. அதுக்கு வந்து செலவு பண்ணால் ஒரு 7-8 ஆயிடும். என்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். வண்டி அதுக்கப்புறம் நகராது. ஆனால் எனக்கு மட்டும் என்ன கிருபன்னா, வண்டியில் என்ஜின் ஆயில் காலி ஆயிடுச்சு, வண்டி நின்று போச்சு, பாதியில் நிற்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, மெக்கானிக் ஷெட் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஆண்டு எனக்கு முன்னாடியே சொல்லினே இருந்தேன், டே என்ஜின் ஆயில மாற்று, நின்று சொன்னே இருந்தேன். நான் தான் வேணும்னே பார்த்துக்கலாண்டுவரே, நீங்கள் தான் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி திமிரா ஓட்டினே அந்த நின்று போச்சு. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, செக்கப் போயிட்டு வந்துட்டு இருக்கிற நின்றுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப தூரம் வரோம், மெக்கானிக் ஷெட்டே இல்லை, என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. கவனிங்க, நான் பாட்டுக்கு பெனாத்திட்டே வரேன், ஐயோ நின்று போயிடுச்சே, ஆண்டர் அப்பே சொன்னாரே, நான் பாட்டுக்கு இவ்வளோ வேற நடக்க வச்சிட்டுமே. போகிற வரவங்களாம் திட்டினே போகிறாங்க, என்ன கர்ப்பிணி பொண்ணு நடக்க வச்சிட்டியப்பா அப்படின்னு திட்டுறாங்க. ஐயோ இது வேற ஒரு பக்கம், என்னால் பெனாத்தினே வரேன். பரிசுத்தாவே திடீர்னு என்னை நிறுத்தி, நீ ஏன் பெனாத்துற? உண்மையிலே என்ஜின் சீஸ் ஆயிருந்துச்சுன்னா, நான் வந்து என்ஜினியர் இல்லையா, நான் வாத்தியார் இல்லையா, அந்த பாடத்தை தான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரேன். ஆக்சுவலா என்ஜின் சீஸ் ஆச்சுன்னா வண்டி நகராது, அதுதான் நேச்சர். ஆனா ஏன் வண்டி நகருது? இவ்வளவு தூரம் தள்ளியில் வரத்துக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இருக்கிறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றா. என்ஜின் போயிருச்சுன்னா உன்னால் நகர்த்தியே இருக்க முடியாது, நடுக்காட்டுல எங்க விட்டுருப்ப வண்டியே அப்படின்னு சொன்னாரு பாருங்க. உடனே ஆமால உஷா, நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம் அப்படின்னு, ஆண்டவரே வண்டியை சீஸ் ஆகாம காப்பாத்துனீங்களே நன்றிய சொன்ன அடுத்த நொடி மெக்கானிக் ஷெட் இருக்குது. மெக்கானிக் ஷெட் நான் நினைச்சேன் எவ்வளோ செலவாக போகுது தெரியல. அவன் வெறும் 30 ரூபாய்க்கு பழைய ஆயில ஊற்றி நீ போகலாம், வண்டி நல்லா இருக்குது, நீ போய் புதிய ஆயில மாற்றிக்கணும், 30 ரூபாயில் முடிச்சிட்டோம் மேட்ரு. அதான் ஸ்தோத்திரத்துக்கு இருக்கிற மகிமை, அதான் நன்றிக்கு இருக்கிற மகிமை.